2023 தொடங்கி கிட்டத்தட்ட 64,000 படுகொலையை நடத்தியிருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு. இது மதம் கிடையாதுனா மனித நேயம் சொன்னாங்க. மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். பரம இஸ்லாமியரா இருக்கக்கூடிய ஓவைசி சொல்லலையே, நீங்கள் எப்படி சொல்றீங்க? ஓவைசி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன்றாரு? அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் பக்கா இந்தியரா இருக்கார். எவ்வளவு தூரம் அவர் இஸ்லாமியரா இருக்காரா, அதுக்கு ஒரு பொட்டு கூட குறையாம இந்தியரா இருக்கிறார். அவர் பாகிஸ்தான் கூட ஏன்பா கிரியலாண்டியன் சண்டைக்கு போறார்? உங்களுக்கு புரியுங்களா? ஆசியா கோப்பையில் அவங்களுக்கு என்ன அவசியம் உனக்கு வேண்டிய எனக்கு அப்படின்றார். நீ தானப்பா டூரிசமும் டெரரிசமும் ஒன்றா இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்ப டூரிசமும் டெரரிசமும் டூர் மட்டும் ஒன்றா இருக்க முடியுமா? ஆசியா கோப்பையில் ஏன் விளையாடுறேன்னு கேட்கிறார். அது கேம்ல, அது கேள்வி இல்ல. ஆனா இங்க என்ன பண்றாங்க? பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா, இஸ்ரேலுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக சந்திரிசார். இந்தியாவோட ரோல் என்ன? இந்தியா போர் நடக்கக்கூடாதுல ரொம்ப தெளிவா இருக்குது. எந்த சொல்லையும் போர் ஏற்க முடியாதுன்னு சொல்லுது. நாம இப்ப பாருங்க, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, 2.5 வருஷத்துக்கு மேல நடந்திருக்கு. உக்ரைன் ரஷ்யா போறதுக்கு 3 வருஷமா நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணோம்? 3 நாள்ல போற முடிச்சு. அப்ப போர் நம்முடைய ஆசையாக இருந்தா, பாகிஸ்தானை அழிக்கணுங்கிற நோக்கமா இருந்தா நம்ம தொடர்ந்து இருப்போம்ல. உங்களுக்கு புரியுங்களா? அவர்களுக்கு இணையா 4 பேர் ஆதரவு வந்திருப்போம், நமக்கு ஆதரவா 4 பேர் வந்திருப்பாங்கல்ல. சார், இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்கு, உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கு, இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டே இருக்கலாம்ல. ஏன் முடிவு கொண்டு வந்தோம்? நம்ம போற விரும்பல. இது நம்முடைய சித்தாந்தம். ரஷ்யா அதிபர் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கோம், நீ போர் இது போருக்கான காலம் எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கோம். இன்னமும் போர் நிறுத்தத்துக்கு நம்ம பெரிய பங்களிக்கிறோம்னு அமெரிக்க அதிபர் என்டார்ஸ் பண்றாரு. ரஷ்யா போருக்கு இந்தியா பெரிய நிறுத்தத்துக்கு பெரிய பங்களிக்குது, அவங்க நினைச்சா முடியும்னு சொல்றாரு. உக்ரைன் அதிபர் சொல்றாரு, இந்தியா நினைச்சாதான் முடியும்ன்றார். அவ்வளவு பெரிய ரோல் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இவங்க நம்ம மேல குற்றம் சாட்டுறதுக்கு நியாயம் இருக்குது? அவர்களுக்கு நரேந்திர மோடி மீது வன்மம். இப்படித்தான் போய் சொன்னாங்க. இதே திரு பிரகாஷ் ராஜோட கருத்து என்னன்னு கேளுங்க. சிஏஏல